G3 காயத்ரி என்ன சொல்லியிருக்க, இன்னும் ஒரு வாரத்தில் அந்த லைவ் பேசுகிற டீம் வந்து உடஞ்சிரும்னு இருக்கியா? உன்னோட இதுதாண்டி உடையும். லைவ் எப்போவுமே இந்த சேனலில் லைவ் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும், சரியா? அது உங்களோட நினைப்பே அதுதான், இந்த டீமை உடைக்கணும். இங்கே யாரும் உடைஞ்சு போகிற அளவுக்கு ஆளுங்க யாருக்கும் கிடையாது. லைவ் ஷோ கண்டினியூ ஆகும். அப்படியே அதிலிருந்து ஆட்கள் யாரும் வெளியில் வந்தால் ஒரு லைவுங்கிறது 2 லைவாகவும் 3 லைவாகவும் கண்டினியூஸாக உன போட்டு நார கிழிக்கிறதுக்கு 3-4 பேர் ஒரே சேனலில் பேசிக்கிட்டு இருந்தவங்க 4-5 சேனலாக பிரிஞ்சிடும், சரியா? அது உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற மட்டும் நினச்சிக்கிடாத. உன்னை செருப்பை கொண்டு அடிக்கிறதுக்கு பொதுமக்கள் இன்னும் நிறைய பேர் உருவாகி வந்துக்கிட்டே இருக்காங்க பாரு. காயத்ரி, பள்ளியில் எவ்வளோ தூரம் காசு வாங்கிட்டு பேசுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு தான் கேடு, சரியா? ஒழுக்கமாக எல்லா சாமானையும் மூட்டை கட்டிட்டு எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு வழியை பாரு. அதை விட்டுட்டு அந்த டீம் உடஞ்சிரும் இந்த டீம் உடஞ்சிரும் அப்படின்னு நினச்ச வாயை 2 வச்சு கிழிச்சு போடுவாங்க, சரியா? டி காயத்ரி, மணி 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 உன்னையத்தாண்டா கேட்குறான். என்னடா அங்கே வந்து உட்காந்துட்டு கேட்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், கொலை பண்ணியிருக்கேங்கன்னு கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா இல்லையா? அங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் செல்வி தான் அப்படின்ட்டு செல்வி அம்மா மேலே வன்மத்தை தூண்டி விடுதியா? அவனை அங்கே உன்னோட பள்ளித்தரப்போட உன்னோட நோக்கமே என்ன தெரியுமா? இந்த லைவ் ஷோ வேறு எந்த சேனலும் பேசப்படல இதை பற்றி. இவங்களை எப்படியாவது ஒழிக்கணும், சரியா? இவங்களை எப்படியாவது ஒழிச்சிட்டோம்னா மக்கள் இதை பற்றி மறந்துடுவாங்க. இந்த வழக்கை ஈஸியாக நம்ம தற்கொலைன்னு முடிச்சிடலாம். அதுதான் உங்களோட ஈஸியான வழி, ஆயுதமாக எடுத்துருக்கீங்க. அது ஒரு காலம் நடக்காது. என்ன சொல்லியிருக்க? இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சிறுமதி தாயார் இல்லையா? எவன்டா சொன்னா சிறுமதி தாயார்னு? பிள்ளை இறந்தது என்ன அவங்க வீட்டில் வச்ச இடம் இறந்துருக்கு? அந்த பள்ளிக்கூடத்தில் அவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்குது. இதெல்லாம் என்ன பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா முட்டாள் நினச்சியா? முட்டா போயில மணி, முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? பிள்ளை இறந்தது உன் பள்ளிக்கூடத்தில் இருக்க ஹாஸ்டலில், சரியா? மூதேவி, செத்த கழிச்சலை மாதிரி பேசாத. பள்ளிக்கூடத்தில் இருக்க ஹாஸ்டலில் இறந்துருக்கு சிறுமதி அம்மா காரணம்னு எந்த பேரை சொல்லாதம்மா உனக்கு? மூதேவி, நீ இங்கே இந்தியனாக இருந்தால் பரவாயில்ல, நீ அமெரிக்கன் சிட்டிசன். உனக்கு இங்கே உள்ள நடப்பு எல்லாம் தெரியுமாடா உனக்கு? பிச்சைக்கார நாய் போய் பள்ளித்தரப்பட்ட பிச்சை எடுத்துகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க. இங்கே வந்து உனக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தால் தவறா உனக்கு நடக்கதே வேறு. அமெரிக்காவில் உட்காந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்து பிச்சை எடுக்கிற நாய் நீ வந்து பள்ளித்தரப்பில் பிச்சை எடுத்துகிட்டு இங்கே வந்து அது தற்கொலைன்னு பேசிகிட்டு இருக்கியா? செல்விதான் முழுக்க காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ராஸ்கால். உன்னை என்ன செய்யலாம்? அவனே பிள்ளையும் கொலை பண்ணிவிட்டு அந்த அம்மா மேலே பழியை போடுவீங்க. ஏண்டா ராஸ்கால், பள்ளித்தரப்பில் காசை வாங்கிட்டு எங்கேயோ உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். என்னடா கிரவுண்ட் ஃப்ளோர் ஊசு போயில. பெண்களை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க, எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி. அசிங்கமாக தேவடியான்றது, விபச்சாரின்றது, வேறு மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை வச்சு எந்த ஒரு நல்ல ஆம்பளையும் இன்னொரு வீட்டு பெண்ணை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க. இன்னொரு வீட்டு பெண்களுக்கு வந்து ரேட்டு பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம். இப்போ கூட எனக்கு கார்த்திக் சாரை தெரியும், யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கார் அவர். இன்னி வரைக்கும் நான் அவரையோ அவர் பொண்டாட்டியோ நான் நேரில் ஒரு வாட்டி கூட நான் பார்த்தது கிடையாது. அவர்கிட்ட நான் ஏதாவது ஸ்ரீமதி ரிலேட்டடாக எனக்கு டவுட் இருந்ததுன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். சார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இதுனா இது எப்படி சார் நான் கேட்பேன், டவுட்டுக்காக கேட்பேன். ஆனால் அந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன் தான். எனக்கு மேபி ஒரு சில பேருக்கு அவர் வந்து ஏதாவது பர்சனல் அப்யூசஸ் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் வந்து அவர் ஒரு யூடியூபர்ன்றதுனால அவர் சில டைம் ஏதாவது பேசிடுறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாரையுமே வந்து அசிங்கமான வார்த்தைகள் வச்சு திட்டுறதெல்லாம் கிடையாது அவர். ஓகே, இப்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினச்சிக்கோனேன். இன்னொரு வாட்டி அவனும் கார்த்திக் சார்னு சொன்னாலும் உன்னை செருப்பை கொண்டு அடிப்பான் பார்த்துக்கோ. கார்த்திக் சாரா கடைசி அவன் ஒரு யூடியூபரான். கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தை அவன் பேச மாட்டானா? மூதேவி, அவன் வீடியோவில் போய் பாரு மூதேவி, எவ்வளோ கெட்ட வார்த்தையாக பேசியிருக்கான்னு ஊசுப்பே உள்ள. அவன் ஒரு யூடியூபரான், கார்த்திக் சாரான். கார்த்திக் சாருன்னு சொன்னோன்னா அவன் செருப்பால் அடிப்பான் பார்த்துக்கோ. புரோக்கர் சாருன்னு சொல்லு, புரோக்கர் போய் கார்த்திக் பிள்ளைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு கார்த்திக் சாருன்னு சொன்னால் உன்னை செருப்பால் அடிப்பான். பள்ளித்தரப்புக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டோம். இந்த லாஸ்ட் நாலேஜ் அப்படிங்கிற சேனலில் லைவ் ஷோ நடத்துகிறாங்க அப்படிங்கிறத உடைக்கலாம் அப்படிங்கிற உங்களோட எண்ணத்தை நீங்கள் மாற்றிடணும், சரியா?
வேறு எந்த ஒரு சேனலும் பேசலை இதை பற்றி. இவனு ஒரு 4-5 பேர் கடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்காங்க. இதனால் மக்கள் மனசில் வந்து இதை மறக்கடிக்கணும், இவங்கள உடச்சாச்சுன்னா மறக்கடிச்சிடலாம், நம்ம ஈஸியாக தீர்ப்பை வழங்கிட்டு போயிடலாம், தற்கொலை தான் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களோட பிளான். சரியா? இந்த பிளான் வந்து எடுபடாது. சரியா? G3 காயத்ரி என்ற பண்ணி உனக்குத்தான் சொல்லுவேன். நீ வந்து லிவிங் டுகெதர் அந்த மாதிரி ஆள். சரியா? லிவிங் டுகெதரில் வாழுத உனக்கெல்லாம் வந்து ஒரு பிள்ளையை பற்றி எப்படி வளர்க்கணும், எப்படி அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க, பாலூட்டி சீராட்டி எப்படி எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க. 16 வயசு 17 வயசு வரைக்கும் அந்த பிள்ளையை எப்படி பாலூட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணணும், 1வது வயசில் என்ன பண்ணணும், 2வது வயசில் என்ன பண்ணணும், இதெல்லாம் உனக்கு எங்கே தெரியும்? லிவிங் டுகெதரில் உள்ள மூதேவி. உன்னெல்லாம் செருப்பை கொட்டி அடித்தா கூட இதாகாது. சரியா? அந்த பாவம் தான் எங்களுக்கு சேரும். உன்னை அடித்தாலும் கூட எங்களுக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும். அதனால் நீயெல்லாம் வந்து வெளியில் பேசக்கூடாது. உனக்கு புருஷன், உங்கள் அம்மா அப்பா உனக்கெல்லாம் இருக்காங்களான்னு தெரில. சரியா? அதனால் நீ வந்து ஃபேஸ் காமிக்காமலே பேசுகிறிய. இதில் வந்து இருக்க ஆளுகளை வந்து மிரட்டிக்கிடுத. நான் யாருன்னு தெரிஞ்சா எப்படி, நான் யாருன்னு தெரியுமா, நீ எந்த மயிரானாலும் இருந்துட்டு போடி களவாணிப்பே உள்ள, நீ எந்த மயிறு மாவளானாலும் இருந்துட்டு போ. நீ யார் பெரிய அந்தானிக்கே பெரிய குபேந்திர மாவளா? மடப்பே உள்ள மடத்தனமாக பேசக்கூடாது. சரியா? நீ எந்த குபேந்திர மகளாக இருந்தால் கூட எங்களுக்கு அது கவலை கிடையாது. ஒரு பிள்ளையோட இறப்பில் வந்து நீ வந்து குளிர் காயாத. சரியா? அவன் கொடுக்குற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய கொலை பண்ணியிருக்காங்க. நீ தற்கொலைன்னு வந்து பேசிக்கிட்டு அவா எப்படி இவா எப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பரதேசி பைய உள்ள. உங்கள் அப்பா இருக்கானா? உங்கள் அப்பா வந்து நல்ல வேலையாக இருந்தாங்கன்னா உன்னை எந்த அளவுக்கு பேச விட்டுருக்க மாட்டான். இல்லை உன் புருஷன் நல்லவனாக இருந்தால் கூட உன்னை எந்த அளவுக்கு பேச விட்டுருக்க மாட்டான். அப்போ அவனும் உன்னை எங்கேயே ரோட்டில் போய்கிட்டு வந்தவனை தான் இருப்பான் நினைங்க. சரியா? நீ லிவிங் டுகெதர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு வச்சு, ஃபிலிம் ஆக்டருங்கன்னு தெரிஞ்சு வச்சு. அதனால தான் நீ இந்த அளவுக்கு, ஏன்னா அவங்களாம் வந்து என்ன காசு கொடுத்தா எதனாலும் செய்வாங்க, ஆக்டர்ஸ். அதனால் நீ அந்த தரத்தில் உள்ள ஆள், நீ அப்படி தான் பேசுவ. சரியா? நீ எல்லாம் வந்து இங்கே வந்து எங்கிட்ட இந்த லாஸ்ட் நாலேஜ் லைவ் ஷோவில் வந்து பேசுகிறவங்க பூரா இன்னும் ஒரு 10 நாளில் உடஞ்சிருவாங்க, 20 நாளில் உடஞ்சிருவாங்க. இந்த மயிரெல்லாம் பேசக்கூடாது. சரியா? யார் எங்கேயும் உடஞ்சி போக மாட்டாங்க. இந்த லைவ் ஷோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எந்த பேராலும் நினச்சாலும் அதை நிறுத்த முடியாது. உன்னால் முடிஞ்சால் எந்த மயிரை வேணாலும் பிடுங்கி பாரு, போடி